வணக்கம் நண்பர்களே, கார்ட்டூன் ஃபேமிலி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அருமையான கார்ட்டூன் கதைகள் மற்றும் வீடியோக்களை பார்க்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் அழுத்துங்கள். நன்றி. ஹலோ குட்டீஸ், வெல்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கதை விளக்கம் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இது மாமன்னர் அக்பர் அப்புறம் அவரோட ரொம்ப புத்திசாலியான மந்திரி பீர்பால் இவங்கள பத்தின ஒரு சூப்பரான நாடகம்னே சொல்லலாம். சும்மா கதை இல்ல, செம்ம காமெடி, அதுவும் நிறைய புத்திசாலித்தனம் கலந்த ஒரு சம்பவம். ரெடியா? வாங்க கதைக்குள்ள போகலாம். உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க எப்பவாச்சும் எனக்கு வானத்துல இருக்கிற நிலா வேணும், நட்சத்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி நடக்கவே வாய்ப்பில்லாத ஒரு விஷயத்துக்காக அடம் பிடிச்சு அழுதுருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாரும் சின்ன வயசுல அப்படி பண்ணிருப்போம்ல. ஆனா நம்ம பீர்பாலுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு தான் இன்னைக்கு நம்ம டீகோட் பண்ண போறோம். அக்பரோட அரசவையில பீர்பால் எவ்வளோ ஸ்மார்ட், எவ்வளோ தைரியசாலின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அங்கிருந்த மற்ற அமைச்சர்கள்லாம் சும்மா அக்பருக்கு ஜால்ரா தட்டுறவங்களா இருந்தாங்க. இதை பார்த்து கடுப்பான நம்ம பீர்பால் ஒரு நாள், நீங்களாம் என்ன எப்ப பார்த்தாலும் வாலாட்டுற நாய்களா அப்படின்னு டைரக்டா கேட்டுட்டார். அவ்வளோதான், அந்த அமைச்சர்களுக்கு வந்த கோவத்துக்கு அளவே இல்லை. உடனே அந்த அமைச்சர்கள்லாம் சேர்ந்து, எங்களை நாயின்னு சொல்ல உனக்கு என்ன அவ்வளோ பெரிய தைரியம்? அப்போ சக்கரவர்த்தி கிட்ட பர்மிஷன் வாங்காம அரசவைக்கு லேட்டா வர முடியுமா உன்னால? அப்படின்னு ஒரு பயங்கரமான சவாலை விட்டாங்க. லேட்டா போறது ஒரு சாதாரண விஷயம் தானே நீங்க நினைக்கலாம். ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஏன் அது அவ்வளோ பெரிய ட்விஸ்ட் தெரியுமா? அக்பரோட ரூல்ஸ் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட். முன்கூட்டியே சொல்லாம பர்மிஷன் இல்லாம யாராவது சபைக்கு லேட்டா வந்தா அவ்வளவுதான், அவங்களுக்கு ரொம்ப கடுமையான தண்டனை கிடைக்கும். இதுதான் அக்பரோட சட்டம். இந்த விஷயம் பீர்பாலுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவரு கொஞ்சம் கூட பின்வாங்கல, தைரியமா சவாலை ஏத்துக்கிட்டாரு. ஸோ மறுநாள் காலையில் என்ன ஆச்சுன்னா, எல்லாரும் ரொம்ப முன்னாடியே வந்து செட்டில் ஆயிட்டாங்க. நேரமாச்சு. சக்கரவர்த்தி அக்பரும் வந்து தன்னோட சிம்மாசனத்துல உட்காந்துட்டாரு. சபையில ஒரே அமைதி. ஆனா நம்ம பீர்பாலை மட்டும் காணோம். எங்கடா போனார்னு எல்லாரும் பரபரப்பா தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அக்பருக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு. உடனே அவனை இழுத்துட்டு வாங்க, ஏதாவது சாக்கு போக்கு சொன்னா அப்படி தரதரன்னு கட்டி இழுத்துட்டு வாங்க அப்படின்னு காவலர்கள் கிட்ட ஆர்டர் போடுறாரு. சக்கரவர்த்தி இப்படி கோபத்தோட உச்சியில கத்திக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டா நம்ம பீர்பால் மூச்சு வாங்க சபைக்குள்ள என்ட்ரி கொடுக்கறாரு. அக்பர் அப்படியே பீர்பாலை முறைச்சு பாக்குறாரு. அப்போ பீர்பால் ஒரு ரீசன் சொல்றாரு பாருங்க, செம்ம காமெடி. தான் 3 வயசு குழந்தை காலையில கரும்பு கேட்டுச்சான், அதை கொடுத்தா அப்புறம் அதோட ஜூஸ் வேணும்னு கேட்டுச்சான். சரி பிழிஞ்சு கப்புல கொடுத்தா அதை அப்படியே கீழே கொட்டிட்டு, கீழே சிந்தின ஜூஸை மறுபடியும் கப்புக்குள்ள போடு அப்படின்னு சொல்லி தரையில உருண்டு அடம் பிடிச்சு அழுதுச்சான். இதனாலதான் லேட் ஆயிடுச்சுன்னு ரொம்ப கூலா சொல்றாரு பீர்பால். இத கேட்டதும் அக்பருக்கு செம கடுப்பாயிடுச்சு. அப்படியே நக்கலா சிரிச்சுக்கிட்டே, என்ன பீர்பால், ஒரு சின்ன குழந்தைய சமாதானப்படுத்த தெரியாத உன்ன போய் என் பிரதம மந்திரியா வச்சிருக்கேன் பாரு, உன்னால ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்ண முடியலங்கிறத என்னால நம்பவே முடியல அப்படின்னு கிண்டல் பண்றாரு. இப்போ நீங்களே சொல்லுங்க, அழுதுட்டு இருக்கிற ஒரு குழந்தைய சமாதானப்படுத்துறது அவ்வளவு ஈஸியான காரியமா? இல்லவே இல்ல. உடனே பீர்பால், அரசே, உலகத்திலே ரொம்ப கஷ்டமான வேலை அதுதான். வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். நான் இப்போ ஒரு குழந்தை மாதிரி நடிக்கிறேன், நீங்க என்னைய சமாதானப்படுத்தி பாருங்க அப்படின்னு ஒரு ஓபன் சேலஞ்ச் பண்றாரு. அக்பனோ, ஓ இதுக்கு என்ன, நான் பண்றேன் அப்படின்னு ரொம்ப கெத்தா சம்மதிக்கிறாரு. அடுத்த செகண்ட் பீர்பால் அப்படியே தரையில படுத்து கை காலி எல்லாம் உதைச்சிக்கிட்டு வான்னு ஒரு சின்ன குழந்தை மாதிரியே கத்தி அழ ஆரம்பிச்சிட்டாரு. அக்பர் பொறுமையா சிம்மாசனத்திலிருந்து கீழே இறங்கி வந்து, அழாத பாப்பா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு ரொம்ப ஸ்வீட்டா கேக்குறாரு. எனக்கு இப்போவே ஒரு தங்க மோதிரம் வேணும் அப்படின்னு பீர்பால் கத்துறாரு. அக்பரும் சிரிச்சுக்கிட்டு தன் கையில இருந்த மோதிரத்தை கழட்டி பீர்பாலுக்கு கொடுத்துட்டாரு. ஆனா பீர்பால் அதோட விடுவாரா? மறுபடியும் உசுரை கொடுத்து கத்துறாரு. எனக்கு இப்போ ஒரு நெஜ யானை வேணும், இப்பவே வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறாரு. அக்பரும் சளைக்காம உடனே ஒரு பெரிய யானையை சபைக்கு வரவழைச்சிட்டாரு. யோசிச்சு பாருங்க, அரசவையில ஒரு பெரிய நெஜ யானை நிக்குது, கீழே நம்ம பீர்பால் குழந்தை மாதிரி புரண்டு அழுதுட்டு இருக்காரு. பார்க்கவே செம ஃபன்னியா ஒரு நாடகம் மாதிரி இருந்திருக்கும்ல. இப்போதான் கதையோட உச்சக்கட்ட ட்விஸ்ட். பீர்பால் தன்னோட ஆஸ்கார் லெவல் ஆக்டிங்க்கு வராரு. கை காலையெல்லாம் வேகமா உதைச்சுக்கிட்டு, இப்போ இந்த பெரிய யானைய அந்த சின்ன தங்க மோதிரத்துக்குள்ள நுழைக்கணும், அந்த யானை மோதிரத்துக்குள்ள போயிட்டு வெளியே வரணும், வா ஆ ஆ அப்படின்னு கத்துறாரு பாருங்க. அக்பர் இதை கேட்டு அப்படியே ஷாக் ஆகி உறைஞ்சு போயிட்டாரு. இங்க இருக்கிற லாஜிக்க பாருங்களேன், விஷயம் எவ்வளவு கிளியரா புரியுதுன்னு. அந்த தங்க மோதிரம் வெறும் 1% சைஸ் தான். ஆனா யானையோ 99% பிரம்மாண்டமானது. அவ்வளோ பெரிய யானைய இத்தூண்டு மோதிரத்துக்குள்ள எப்படிங்க அடைக்க முடியும்? சான்ஸே இல்லைல்ல. இது முற்றிலும் லாஜிக்கே இல்லாத, சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். இதை புரிய வைக்கத்தான் பீர்பால் அவ்வளோ பெரிய டிராமா பண்ணாரு. அப்படியே தலையை பிடிச்சுக்கிட்ட அக்பர், ஆத்தி, உன்னை என்னால சத்தியமா சமாதானப்படுத்தவே முடியாது, நீ சொல்றத 100க்கு 100 உண்மை பீர்பால் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இத பார்த்தப்போ, அப்பாடா, பீர்பால் இன்னைக்கு சக்கரவர்த்தி கிட்ட மாட்டிக்கிட்டாருன்னு சந்தோஷப்பட்ட அந்த மத்த அமைச்சர்களுக்கு அப்படியே பல்பு வாங்கின மாதிரி ஆகிடுச்சு.
சோ குட்டீஸ், இந்த சூப்பரான கதை விளக்கத்துல இருந்து நாம கத்துக்க வேண்டிய லைஃப் லெசன் என்ன? உலகத்துல சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நாம எவ்வளவுதான் அடம் பிடிச்சு அழுதாலும் கீழே சிந்தின ஜூஸ் தானா கப்புக்குள்ள போயிடாது. அதே மாதிரி பிரம்மாண்டமான யானைய சின்ன மோதிரத்துக்குள்ள நுழைக்கவும் முடியாது. அழுறதால லாஜிக் மாறிடாதுங்கிறத பீர்பால் எவ்வளவு ஹியூமரா அழகா புரிய வச்சிட்டாரு பாத்தீங்களா? ஃபைனலா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இனிமேல் நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்துக்காக நீங்க அடம் பிடிக்கணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு என்ன தோணும்? கண்டிப்பா அந்த யானையும் மோதிரமும் தான் ஞாபகத்துக்கு வரும். அப்போ நீங்களே சிரிச்சிடுவீங்கன்னு நான் நம்புறேன். எப்பவும் பீர்பால் மாதிரி ஸ்மார்ட்டா லாஜிக்கா யோசிக்க பழகுங்க. இது மாதிரி இன்னொரு சூப்பரான எக்ஸ்பிளைனர்ல மீட் பண்ணலாம். பாய்.